கர்த்தருடைய கிருபை. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். தாவீது கர்த்தரோடு பேசுகிறார். கர்த்தரிடத்தில் தான் வைத்திருக்கிற நம்பிக்கையை தாவீது அறிக்கை செய்கிறார். கர்த்தரிடமிருந்து தான் எதிர்பார்ப்பதையும் தாவீது சொல்லுகிறார். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்பதே தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிற விசுவாச வார்த்தையாகும். தாவீது விசுவாசத்தினாலே கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர்ந்திருக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் அவருக்கு பெரிதாய் தெரியவில்லை. எந்த தீங்கும் தன்னை அணுகாதவாறு அவை தன்னை விட்டு விலகியே இருப்பதை தாவீது அறிந்து கொள்கிறார். ஏனெனில் கர்த்தர் தாவீதை இக்கட்டுக்கு விலக்கி காத்துக் கொள்கிறார். இந்த உலகத்தில் தாவீதுக்கு அநேக நெருக்கங்களும் அநேக இக்கட்டுகளும் உள்ளது. ஆனால் இவை எதுவும் தாவீதை நெருங்க முடியவில்லை. கர்த்தர் தாவீதுக்கு மறைவிடமாய் இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை அடக்கி வைத்திருந்தார். அப்போது எந்த தீங்கும் தாவீதை அணுகாதவாறு கர்த்தர் தாமே அவரை பாதுகாத்துக் கொண்டார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்துவிட்டு நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்றால் நாம் மறுபடியும் பாவச் சேற்றிலே விழுந்து விடுவோம். நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும் போது நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் போது நம்மை கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் நமக்கு மறைவிடமாய் இருப்பார். நம்மை இக்கட்டுக்கு விலக்கி காப்பார். நாம் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடாதவாறு நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை தமது கிருபையினால் மன்னிக்கிறார். நம்மை இக்கட்டுக்கு விலக்கி காத்துக் கொள்கிறார். அத்தோடு இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியும் செய்கிறார். பக்தி உள்ளவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்திலே இரட்சணிய பாடல்களை பாட வேண்டும். தன்னுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக தாவீது கர்த்தரை துதிப்பது போல நாமும் துதிக்க வேண்டும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். நான் உனக்கு போதிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தாவீது இப்போது மனு புத்திரரோடு பேசுகிறார். கர்த்தர் தாவீதை ரட்சித்திருக்கிறார். தான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதும் என்று தாவீது சுய திருப்தியோடு இருப்பதில்லை. இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். தாவீது குணப்பட்டிருக்கிறார். இப்போது தன்னுடைய சகோதரரை ஸ்திரப்படுத்துகிறார். தாவீது இப்போது மற்ற சகோதரருக்கும் போதிக்கிறார். அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு காண்பிக்கிறார். சாலமோன் ராஜா கர்த்தரிடத்தில் பக்தியாயிருந்தார். கர்த்தரை துதித்தார். அவரை ஆராதித்தார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பிரசங்கியாராகவும் ஊழியம் செய்தார். சாலமோன் தன்னுடைய வாக்கியங்களை பற்றி சொல்லும்போது தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் என்று சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய சகோதரருக்கு ஆலோசனை சொல்லும் போது உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். வேத பண்டிதர்களில் சிலர் இந்த வசனத்திற்கு வியாக்கியானம் சொல்லும் போது இவை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் நமக்கு போதிப்பார் என்றும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார் என்றும் நம்மேல் தம்முடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார் என்றும் இந்த வசனத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த வார்த்தைகள் தாவீதின் வார்த்தைகள்தான் என்று வியாக்கியானம் சொல்லுவோரும்
அநேகர் இருக்கிறார்கள். தாவீதின் உபதேசத்தை கேட்பதற்காக அவரிடத்தில் அநேகர் கூடி வருகிறார்கள். அவருடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தாரும் தாவீதின் போதகத்தை கேட்பதற்காக வருகிறார்கள். அவருடைய பாதபடியில் அமர்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள். அவர்களுக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதின் ஜீவியத்தில் அவருக்கு ஏராளமான அனுபவங்கள் உண்டாயிற்று. அவர் பல சமயங்களில் வாழ்ந்திருந்தார், சில சமயங்களில் தாழ்ந்திருந்தார். அரண்மனையிலும் வாழ்ந்தார், காடுகளிலும் அலைந்து திரிந்தார். தாவீது தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு உபதேசமாக சொல்லுகிறார். தன்னுடைய வார்த்தைகளை அவர்கள் செவி கொடுத்து கேட்டாலும் கேட்காமல் போனாலும் தாவீது அவர்களுக்கு போதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களில் வழி நடத்துகிறவர்கள் தங்களுடைய போதகத்தை கேட்கிறவர்களை கண்காணிக்க வேண்டும். அவர்கள் மேல் தங்கள் கண்களை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆவிக்குரிய உபதேசியார்கள் கண்காணிகளாகவும் இருக்க வேண்டும். புத்தி இல்லாத குதிரை வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். பாவிகளுக்கு எச்சரிப்பின் வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகள் தாறுமாறாக ஜீவிக்க கூடாது. தங்களை யாரும் ஆளுகை செய்ய முடியாதபடி எல்லா காரியங்களிலும் கட்டுப்படாமல் மீறி நடக்கக்கூடாது. குதிரையை வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்ட வேண்டும். இல்லை என்றால் அது நமக்கு கீழ்ப்படியாது. அதை நாம் எப்படித்தான் வளர்த்தாலும் அது புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்கும். பாவிகள் இப்படிப்பட்ட குதிரைகளைப் போலவும் கோவேறு கழுதைகளைப் போலவும் யாருக்கும் அடங்காமல் இருக்க வேண்டாம் என்று தாவீது உபதேசம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். நாம் புத்தி உள்ளவர்களாய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். இதுவே நமக்கு மெய்யான சந்தோஷம். நமக்கு மேலான அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்மை ஆளுகை செய்வதற்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறோம். தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். நாம் எதை பேசினாலும் எதை செய்தாலும் நிதானமாயும் ஞானமாயும் செய்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மை ஆளுகை செய்வதனால் நமக்கு வாரும் கடிவாளமும் தேவையில்லை. தேவனுடைய கிருபையே நமக்கு போதும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்கள் பொல்லாங்குகளுக்கும் தண்டனைகளுக்கும் தப்பித்துக் கொள்வார்கள். குதிரைக்கும் கோவேரி கழுதைக்கும் 6 அறிவு இல்லை. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாயை கட்டித்தான் அவற்றை அடக்க வேண்டும். நாமோ 6 அறிவு உடையவர்கள். ஆகையினால் நாமே மனம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். தாவீது பாவிகளுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். சந்தோஷமாய் பாவம் செய்கிறவர்கள் பாவத்தின் தண்டனையை வருத்தத்தோடு அனுபவிப்பார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருத்தமும் வேதனைகளும் வரக்கூடாது என்பதற்காகவே தாவீது அவர்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலான வார்த்தை. நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை பராமரிப்பார். நாம் கர்த்தரை நம்பி அவரோடு நெருங்கிய ஜீவியத்தில் ஜீவிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபை நம்மை எல்லா பக்கத்திலும் சூழ்ந்து கொள்ளும். சத்துரு நம்மை எந்த பக்கத்தில் இருந்தும் அணுக முடியாது. எல்லா பக்கத்திலும் கர்த்தர் நமக்கு அரணாய் இருப்பார். கர்த்தரை நம்பியிருக்கிற நீதிமான்களுக்கு தாவீது ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள் என்று நீதிமான்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மேலும் செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கும் ஆலோசனை சொல்லுகிறார். இதுவே தாவீதின் போதனை. இதுவே தாவீது நமக்கு காட்டுகிற வழி. இதுவே தாவீது நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. தாவீதின் ஆலோசனையை கேட்டு நாம் கர்த்தரை நம்பும் போது கர்த்தருடைய கிருபை நம்மையும் சூழ்ந்து கொள்ளும்.
நீதிமானின் ஆசீர்வாதங்கள். மீறுதல் மன்னிக்கப்படும், பாவம் மூடப்படும். அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருப்பார். ஆவியில் கவடம் இல்லாதிருக்கும். தேவனிடமிருந்து சகாயம் கிடைக்கும். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. கர்த்தர் மறைவிடமாயிருப்பார். இக்கட்டுக்கு விலக்கி காப்பார். இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். கர்த்தர் நன்மையானவற்றை போதிப்பார். கர்த்தர் நல்வழியை காட்டுவார். கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும்.